சும்மா தோசையை ஊற்றி அது மேலே மலைச்சாரல் மாதிரி இறால் இட்லி பொடியை தூவி ஒரு கப்பில் இந்த பொடியோட நல்லெண்ணெயை சேர்த்து அதில் இந்த தோசையை முக்கி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சும்மா அடிப்பொலியாக இருக்குங்க. சரிங்க, இந்த இறால் இட்லி பொடியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சோறு முக்கியம் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு 50 கிராம் ட்ரை இறாலை எடுத்திருக்காங்க. இதை சென்னாக்குனின்னு சொல்லுவாங்க. இதை நான் சுத்தமாக அலசிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 25 கிராமு, உளுந்தம்பருப்பு 25 கிராம், வெள்ளை எள்ளு 25 கிராமு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வரமிளகாய் 6 நம்பர், கருவேப்பிலை காய வச்சது சிறிதளவு எடுத்திருக்கேங்க, பூண்டு 4லேருந்து 5 பல்லுங்க. சரிங்க, இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த இறாலை சுத்தம் பண்ணி காய வச்சுருந்தாலும் ஈரத்தன்மை இருக்குங்க. வானலியை நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் இந்த இறாலோட மனம் வீசுகிற அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்போ இது நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் சேர்த்து பொன்னிறமாக எண்ணெய் சேர்க்காமல் 5 நிமிஷம் வறுத்துக்குங்க. இப்போ இதை நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். அடுத்ததாக வெள்ளை எண்ணெய் போட்டு 2 நிமிஷம் வறுத்தாலே உடனே இது போல் வெடிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ இதையும் நாம் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம முழு மிளகாயை இது போல் காம்பு நீக்காமல் போட்டு 5 நிமிஷம் வறுத்துட்டு எடுத்து வச்சுருங்க. அதே வானலியில் காஞ்ச கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ நாம் பூண்டை இது போல் நசுக்கிட்டு வானலியில் சேர்த்து இது போல் 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாம் நல்லா ஆறின பிறகு மிளகாயோட காம்பை நீக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அடுத்ததாக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருங்க. இதில் ஆல்ரெடி இறாலில் உப்பு சேர்த்துருப்பாங்க. அதனால் முதல்ல கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துங்க. திரும்ப பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல இது போல் கொரன்னு அரைச்சிக்கலாம். அரைச்ச பிறகு இறாலை சேர்த்து நைஸாக அரைக்காமல் கொரன்னு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அடிப்பொலியான இறால் இட்லி பொடி தயாருங்க. இதை நீங்கள் நல்லெண்ணெயோடு கலந்து இப்படி தோசையில் உள்ளே முக்கி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சும்மா அடிப்பொலி டேஸ்ட்டுங்க. ஓகேங்க, நான் இப்போ செஞ்சு காமிச்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.